இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஸ்க்ரீன் நேவிகேஷன். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் ஒரு ஹோம் பேஜ் நமக்கு இருக்குது. ஓகேவா? இதில் ஒரு பட்டன் கொடுத்துருக்கு, கோ டு செகண்ட் ஸ்க்ரீன். அப்போ இதை கிளிக் பண்ணால் எனக்கு செகண்ட் ஸ்க்ரீனுக்கு என்னை கூட்டிகிட்டு போகணும். செகண்ட் ஸ்க்ரீனுன்ற ஒரு பேஜுக்கு நமக்கு போயிருக்கோம். பேக் டு ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன்னு சொல்லிட்டு இங்கே இன்னொரு பட்டன் இருக்குது. இதை கிளிக் பண்ணால் திரும்ப என்னுடைய ஃபர்ஸ்ட் பேஜுக்கே என்னை வந்து டைரக்ட் பண்ணி கூப்பிட்டு போகுது. அப்போ ஒரு 2 பேஜ் க்ரியேட் பண்ணுறோம். 2 பேஜ்லேயுமே 2 பட்டன் இருக்குது. இந்த 2 பட்டனும் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்ட் நம்ம மூவ் ஆகிறதுக்கு தேவையான மாதிரி நேவிகேட் ஆகுது. ஸோ இந்த ஸ்க்ரீன் நேவிகேஷன் நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ என்னோடய கோடை நான் என்டையராக இங்கே ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம பண்ணலாம். ஒரு ஸ்டேட்லெஸ் விட்ஜெட் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், என்னோடய ஆப் நேமை இதில் சிங்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது இங்கே இருக்க ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் மெட்டீரியல் ஆப் க்ரியேட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதுக்கு ஒரு டைட்டில், ஸ்க்ரீன் நேவிகேஷன். அடுத்தது ஒரு ஹோம் ஸ்க்ரீனுக்கு ஹோம் சொல்லி கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறோம். டீபக் பேனரை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம், இன்னொரு ஒரு ஸ்டேட்லெஸ் விட்ஜெட் கிளியர் பண்ண போகிறோம். இந்த ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்டில் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனோட நேமை கனெக்ட் பண்ணிடுறோம். ஓகே, இப்போ இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பண்ணலாம், ஒரு ஸ்கேஃபோல்டு க்ரியேட் பண்ணுறோம். ஸ்கேஃபோல்டில் ஆப் பார், ஆப் பாருக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கலாம். டைட்டில், ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்துக்கிறோம். சேவ் பண்ணலாம். அடுத்தது ஆப் பாரை விட்டு வெளியே வந்துட்டு ஒரு பாடி க்ரியேட் பண்ண போகிறோம். பாடியை ஒரு சென்டர் விட்ஜெட்டில் போட்டுக்கலாம். இப்போ இதில் தான் நமக்கு ஒரு பட்டன் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பேஜுக்கு நேவிகேட் ஆகிறதுக்காக ஒரு எலிவேட்டட் பட்டன் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் என்ன நடக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு ஆன் ப்ரெஸ்டு ஈவெண்ட். அந்த டெக்ஸ்டோடைய பேர் கொடுக்கறதுக்கு, அந்த பட்டனில் இருக்கிற டெக்ஸ்டோட பேர் கொடுக்கறதுக்கு ஒரு சைல்டு. இப்போ இந்த சைல்டில் கோ டு செகண்ட் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துட்றோம். ஓகே, இப்போ நமக்கு ஒரு பேஜ் க்ரியேட் ஆகிருக்கு. இது ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன், அதில் கோ டு செகண்ட் ஸ்க்ரீன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு எலிவேட்டட் பட்டன் நமக்கு க்ரியேட் ஆயாச்சு. இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணால் நமக்கு நேவிகேட் ஆகிற ஃபங்க்ஷனை செகண்டரியாக கொடுக்கலாம். ஓகேவா? அதுக்கடுத்து இப்போது ஒரு செகண்ட் பேஜோடைய அந்த 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 டிசைன் பார்ட்டையும் நம்ம கொடுத்துட போகிறோம். அடுத்தது தான் நம்ம அந்த கனெக்ஷன், பட்டனுக்கு உண்டான கனெக்ஷன் நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ இங்கே ஒரு ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்டை க்ரியேட் பண்ணலாம். இந்த ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, செகண்ட் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ண போகிறோம். இந்த கிளாஸில் பேரை வந்து செகண்ட் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். இதோட ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்லேயும் நம்ம ஒரு ஸ்கேஃபோல்டு க்ரியேட் பண்ணலாம். இங்கே இருக்கிற ஆப் பாரை நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த ஆப் பாரை நான் அப்படியே யூஸ் பண்ணி இங்கே மாற்றிக்கிறேன்.
ஸ்கேஃபோல்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த டெக்ஸ்ட்டை செகண்ட் ஸ்க்ரீனுன்னு மாற்றிக்கிறேன். ஓகே, இப்போ இதில் வந்து ஒரு பாடி க்ரியேட் பண்ணணும். இந்த பாடியில் செகண்ட் பேஜோடைய டிசைனிங் பார்ட் நம்ம இங்கே கொண்டு வந்து வைக்கணும். இதையும் சென்டர் விட்ஜெட்டில் போட்டுக்கிறேன். அடுத்தது ஒரு எலிவேட்டட் பட்டன் இங்கேயும் வரப்போகுது. சைல்டில் எலிவேட்டட் பட்டன். அடுத்தது ஆன் பிரஸ்ட். அதோட சைல்டு டெக்ஸ்ட். பேக் டு ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ செகண்ட் பேஜ் நமக்கு க்ரியேட் ஆயிடுச்சு. ஆனால் நம்மளால் பார்க்க முடியாது. இந்த பட்டனை கிளிக் பண்ணால் தான் நமக்கு செகண்ட் ஸ்க்ரீனுக்கு நேவிகேட் ஆகணும். அதனால் இப்போ இந்த ரெண்டு ஆன் பிரஸ்ட் ஈவெண்ட், இந்த செகண்ட் பேஜில் இருக்கிற ஆன் பிரஸ்ட் ஈவெண்ட்டையும் இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்க ஆன் பிரஸ்ட் ஈவெண்ட்டையும் ரெண்டுத்தையுமே இப்போ நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்கிற கண்டிஷனுக்கு வருவோம். இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கர்லி பிரேஸ் இருக்குல்ல, இதுக்குள்ளே வந்துட்டு நேவிகேட்டர் டாட் புஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த நேவிகேட்டர் டாட் புஷ்ல ஒரு கான்டெக்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணணும். அடுத்தது அந்த கான்டெக்ஸ்ட் கீழே மெட்டீரியல் பேஜ் ரவுட். இந்த பில்டருக்குள்ளே கான்டெக்ஸ்ட்டை கொண்டு வந்து நம்ம ஃபிட் பண்ணணும். ஃபார்வர்ட் ஆரோவில் செகண்ட் ஸ்க்ரீனுக்கு மூவ் பண்ணணுன்ற கமாண்டை இங்கே கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த பட்டன் நம்ம புஷ் பண்ண உடனே இந்த மெட்டீரியல் பேஜ் ரவுட் என்ன செய்யும்னா, நமக்கு செகண்ட் பேஜில் இருக்கிற அந்த கண்டென்ட்டை லோட் பண்ணி நமக்கு அங்கே நேவிகேட் பண்ணும். ஸோ அதுதான் இதோடைய இங்கே நம்ம அதை யூஸ் பண்ணியிருக்கிறதுக்கான ரீசன். இப்போ இதை சேவ் பண்ணலாம். சேவ் பண்ணிவிட்டு இந்த பட்டனை செக் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ இந்த பட்டனை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா எனக்கு செகண்ட் பேஜுக்கு மூவ் ஆகணும். ஓகே, எனக்கு செகண்ட் பேஜுக்கு மூவ் ஆகிடுச்சு. இப்போ இங்கே இருக்க பட்டனை கிளிக் பண்ணால் எனக்கு அது பேக் டு ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனுக்கு வரணும். அப்போ இந்த செகண்ட் பேஜில் இருக்கிற ஆன் பிரஸ்ட் ஈவெண்ட்டுக்கு நான் அந்த நேவிகேட்டர் இங்கேயும் கொடுக்கணும். இப்போ மேலே இருக்க நேவிகேட்டரில் நேவிகேட்டர் டாட் புஷ்ன்னு சொல்லி கொடுத்தா மாதிரி பேக் ரிவர்ஸ் வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நேவிகேட்டர் டாட் பாப் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். இங்கேயும் நம்ம என்ன பண்ணணும்னா உள்ள கண்டெக்ஸ்ட் அப்படின்றத பாஸ் பண்ணணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனுடைய கண்டெக்ஸ்ட் என்னவோ அதை இந்த இடத்துல நமக்கு கொண்டு வந்து ரவுட் பண்ணிடும். அகைன் இது ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ கோ டு செகண்ட் ஸ்க்ரீன்ற பட்டனை கிளிக் பண்ணோம்னா எனக்கு செகண்ட் ஸ்க்ரீனுக்கு லோட் ஆகுது. இப்போ பேக் டு ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணனா அகைன் எனக்கு இது ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனுக்கு ரீடைரக்ட் ஆகுது.